அதாவது 50 வருஷம் நீங்கள் வந்து சினிமாவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ் நான் நினைக்கிறது இந்தியாவிலே வந்து நீங்கள் ஒரு ஆள் தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த வயசில் சூப்பர் ஸ்டார் அது கதாநாயகனாகவே நீங்கள் நடிக்கிறது தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, உங்கள் கூட நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. 5 படம் நான் பண்ணியிருக்கேன். அதுவும் இப்போ ரீசன்ட் டேஸில் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டைலை வந்து கபாலிலேருந்து அப்படியே மாற்றி இந்த வரைக்கும் நீங்கள் போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து பாஷால அந்த கண்ணை அப்படியே பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு உள்ள போகணும் சொன்னீங்களா, அந்த ஃபயர் வந்து ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் வந்து அப்படியே வேற மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, இதுக்கு மேலே அதுக்கு மேலே ஒரு டைலாக் சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் மேலே அப்படிதான் உங்களுடைய லைஃப்ல வந்து ஒவ்வொரு படம் அதுக்கும் மேலே அதுக்கு மேலே. சார், இன்னைக்கு உங்களுக்கு 75th பர்த்டே. உங்களுக்கு ஒரு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதாவது 50 வருஷம் நீங்கள் வந்து சினிமாவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாம் மட்டும் இல்லை, மொத்தத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த வயசில் இவ்வளவு சக்ஸஸும் அதே லெவலில் நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ, எப்படி வளர்ந்தீங்களோ, மிகப்பெரிய வெற்றி படங்கள் எப்படி உங்களுக்கு அமைஞ்சதோ, அந்த அளவுக்கு இன்றைக்கி அதே மார்க்கெட்டில் இன்றைக்கி டாப்பில் கிட்டத்தட்ட நம்பர் 1 அப்படின்ற அளவுக்கு இன்னும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரியில். நாட் ஒன்லி இன் தமிழ், நான் நினைக்கிறது இந்தியாவிலே வந்து நீங்கள் ஒரு ஆள் தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இந்த வயசில் சூப்பர் ஸ்டாராக கதாநாயகனாகவே நீங்கள் நடிக்கிறது நீங்கள் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நீண்ட ஆயுளும் நல்ல உடல்நிலையும் நல்ல எனர்ஜி, எப்பவுமே அந்த எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜியும் நல்ல ஆரோக்கியமும் இருந்து நீங்கள் வந்து இன்னும் பல படங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த நல்ல பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, உங்கள் கூட நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. 5 படம் நான் உங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களை வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நான் வந்து இப்போ கூட நான் படம் பார்க்கும்போது வந்து நான் உங்களை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, ஓ நம்ம 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 ஆர்டிஸ்ட்டு, ஏன் ஆர்டிஸ்ட்டு, என்னோட ஒரு ரசிகனாக நான் வந்து இப்பவும் உங்களை வந்து ஒவ்வொரு படமும் நான் வந்து உங்களை ரசித்து பார்க்குறேன். உங்களுடைய படங்கள் பூரா ஒரு படம் இல்லாமல் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் உங்களுடைய லிஸ்ட்டில் நான் ஒரு படம் கூட நான் விட்டது, எல்லா படமும் நான் பார்த்தேன். அதுவும் இப்போ ரீசன்ட் டேஸில் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டைலை வந்து கபாலிலேருந்து அப்படியே மாற்றி இந்த வரைக்கும் நீங்கள் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, சிலது வந்து எனக்கு வந்து பிரமாதமாக தெரியுது, சில வந்து ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு தோணும். அது உங்கள்கிட்டயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 2-3 படம் அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லெவலில் ஒரு 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 வித்தியாசமான ஒரு பாடி லாங்குவேஜ், வித்தியாசமான ஒரு இதுவும் அதை விடாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார். எல்லா படத்துலையும் விடாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த 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 ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிங்கை வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி. இப்போ நான் சமீபத்தில் நான் வந்து உங்களோட மன்னன் பண்ணும்போது கூட எனக்கு வந்து அந்த கண்ணை வந்து ஒரே இடத்துல பார்த்து ஒரு சீன் பண்ணணும் போது கூட நீங்கள் வந்து ஒரு 2 இடத்துல அந்த கண்ணை அப்படி இப்படி அடைச்சிங்க. அதுக்கப்புறமா வந்து பாஷால அந்த கண்ணை அப்படியே பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு
உள்ள போகணும் சொன்னீங்களே, அந்த ஃபயர் வந்து எங்கேயோ போயிடுச்சு உங்களுடைய. அதாவது அது எப்படி தான் நீங்கள் வந்து அதை வேற ஒரு பேட்டர்னுக்கு கொண்டு போறீங்க. அது சரி, அன்னைக்கு பாஷா பார்த்தோம், அன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணேன். ஆனால் அதே நேரத்தில் கூலியில் வந்து என்னை எங்கேயோ பார்த்துருக்குறேன்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா ஒரு சீன் பண்ணியிருப்பீங்க சார். உங்கள் கண்ணு வந்து கொஞ்சம் கூட அசையல சார். அப்படியே பார்த்து நாகார்ஜுனாவோட பேசுறது, அந்த பவர்ஃபுல் ஐஸை காட்டுறது, அப்படியே அந்த கடைசியில் அவனும் அந்த கஞ்சாவை கடத்த வச்சான். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணும்போது அப்படியே எனக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அதை நான் உங்ககிட்ட ஃபோனில் கூட சொல்லியிருக்கிறேன். சார் எப்படி சார் அப்படி பண்ணுறீங்க, ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லி நானே சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களை ஒரு ஒரு படமும் ரசிக்க இருக்கிறீங்க சார். ஒரு படம் நான் வந்து ஓவராக பேசல, சத்தியமாக ஓவராக பேசுகிறேன். நான் மனசில் இருக்கிறத பேசுகிறேன். ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் வந்து அப்படியே வேற மாதிரி நீங்கள் சொல்லிங்கல்ல, இதுக்கு மேலே ஒரு டைலாக் சொல்லியிருப்பீங்க, அதுக்கும் மேலே. அப்படிதான் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு படம் அதுக்கும் மேலே. அதாவது ஒரு கதையை சொல்லிட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு எனக்கு தெரியும். எக்கச்சக்கமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம். அட்லீஸ்ட் 40% ஒரு கதையில் வந்து உங்கள் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். எந்த படம் நான் பண்ண படத்தில் எல்லாத்துலேயும் நான் சொல்கிறேன். மற்ற படத்தை பார்க்கும்போது உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு படத்தை எடுத்துக்கிட்டால் அந்த படத்தை எப்படி ஜனங்களுக்கு ரீச் பண்ணுன்ற ஒரு டெக்னிக்கை, அந்த பல்ஸை நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கும் உங்களுடைய அந்த வெற்றிகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு எனர்ஜி உங்கள் உடம்புல வந்து சார் வயசெல்லாம் வேறு சார், வயசெல்லாம் வேறு. அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணவும் வேண்டாம். அது நீங்கள் திங்க் பண்ணுறது இல்லை, நான் சொல்ல வேண்டாம், திங்க் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த நடக்கிறது சரி, அந்த அந்த இதை பிடிக்கிறது சரி, ஒரு ஃபைட் ஆனால் நீங்கள் மூவ் பண்ணுறதும் சரி, எல்லாமே உங்களுடைய அந்த அந்த பவர் வந்து, உங்களுடைய எனர்ஜி வந்து அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இப்போ எக்ஸசைஸ் அது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு இந்த சூப்பர் ஸ்டார் வந்து இன்னும் பல படங்கள் நடிக்கணும், பெரிய வெற்றிகள் கொடுக்கணும், ஜனங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் சார் இந்த உங்ககிட்ட, அதாவது என்னை கேட்டாங்க, இந்த இன்டர்வியூவில் கேட்டாங்க, நீங்கள் அவரோட இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, அவரோட நிறைய படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்ககிட்ட வந்து உங்களுடைய காமெடி சென்ஸ். அந்த காமெடி சென்ஸ் தான் நீங்கள் இன்றைக்கி வந்து குழந்தைங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறீங்க. சார் என் பேத்திக்கு வந்து ஒரு கூட தான் சார் வயசாகுது. தட் இஸ் ஷீ இஸ் ஒன்லி 2.5. அவள் வந்து உங்கள் ஸ்டைல் பண்ண. என் டாக்டர் உங்ககிட்ட ஒரு வாட்டி லண்டனில் நீங்கள் வரும்போது என் டாக்டர் உங்ககிட்ட அப்படி பண்ணி காமிச்சான். அதுவும் அந்த டைம் அப்போது உங்களுக்கு என்ன ஒரு 40 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம், நான் லவ் பேர்ட்ஸ் டைமில். அதுக்கப்புறமா இப்போ என் பேத்தி இப்போ 2.5 வயசு குழந்தை உங்களை மாதிரியே வந்து ஆக்ட் பண்ணுதுன்னா, இதை நீங்கள் போய் அந்த அந்த குழந்தையோட மனசில் ரீச் ஆகிறதுன்றது ஒரு வரம் சார், ஒரு வரம் தான், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு குழந்தைங்க எல்லாமே உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு இடத்துல ஒரு மியூசிக் இது நடந்தது, ரொம்ப காமெடியாக இருந்தது. ஒரு யாரோ பாடிட்டு, அது வந்து இந்த பழைய பாட்டுகள்லாம் பாடிட்டு அந்த ஷோவே அப்படி தான். என் பேத்தி போய் என்ன பண்ணிச்சுன்னா, மோனிகா பாடுனது. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அந்த பாரு என்ன கேட்குது பாரு. அவளுக்கு எப்படி இந்த 2.5 வயசு குழந்தைக்கு எப்படி இந்த மோனிகா தெரியும், எப்படி அது உங்கள் படத்தில் தான் அது வருது. இந்த அந்த பாட்டு உங்கள் படம் எல்லாம் பேர் என்ன இருந்ததுன்னா, ஐ டோன்ட் திங்க் இந்த அளவுக்கு அது வந்து பாப்புலர் ஆகும்னு எனக்கு தெரியல. அந்த பாப்புலாரிட்டி வரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய காசாக இருக்கீங்க. எல்லா டெக்னீஷியனுக்கையும் ஒரு வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு பெரிய காரணம். ரெண்டாவது, உங்கள் கூட வேலை செய்யும் போது என்னன்னா, இட் இஸ் லைக் அ ஃபெஸ்டிவல். கன்ஃபியூஷனே இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் கதை கேட்டுட்டீங்கன்னா, அவர் கேட்டுட்டார் சார், கேட்டுட்டார் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கு என்ன தேவையோ அதான் சொல்லுவாரே தவிர மற்றபடி யாரையுமே அவர் வந்து டென்ஷன் ஆக மாட்டார். ரொம்ப கூலாக வச்சுருப்பார். அதனால தான் அவர் படங்கள் எல்லாமே அந்தந்த டைரக்டர் பண்ணும்போது அது ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிமாக மாறுது, வருது. அந்த அளவுக்கு அவர் வந்து ஹீ நோஸ் தி பல்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் as well as the technicians. ரெண்டையுமே கரெக்டாக ஒரு பேலன்ஸ் பண்ணி இவங்ககிட்ட இப்படிதான் சொல்லணும், இவங்ககிட்ட இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு சைக்காட்ரிஸ்ட்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்டரில் ஒரு சைக்காட்ரிஸ்ட். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவரோட நிறைய பழகி நிறைய பேசியிருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன், அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது he is a very good psychiatrist. ஒரு டைரக்டர்கிட்ட எப்படி வேலை வாங்கணும், அவர் எப்படி ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா நமக்கு இன்னும் மறுநாள் இன்னும் நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுவோம். பியூட்டிஃபுல், நேற்று எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படி இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. எந்த ஆர்டிஸ்ட்டும் சொல்ல மாட்டாங்க. ரேர், அதெல்லாம் ரொம்ப ரேர்.
ஆனால் நீங்கள் அதை ஃபோன் பண்ணி இவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு, இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு மறுநாள் இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு உந்துதல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மாதிரி விஷயங்கள் பூராவுமே உங்ககிட்ட வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து உங்களோட பர்த்டேவில் எனக்கு இந்த மாதிரி ஒரு குமுதம் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து உங்களை ப்ரைஸ் பண்ணுறது, உங்களை வந்து வாழ்த்துறது, அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஷூட்டிங் டைமில் கொஞ்சம் அதாவது ஒரு டென்ஸ்டாக இருப்பேன். நான் பண்ணது அவரோட வந்து சாரோட வந்து பணக்காரன் ஃபர்ஸ்ட் படம். கொஞ்சம் டென்ஸ்டாக இருப்பேன்னா இந்த பண்ணுறது, அதை பண்ணுறது மைண்ட் அப்படியே நோட் பண்ணுவார். அவருக்கு எல்லாருமே கூலாக இருக்கும். ஒருத்தர் வந்து கோபமாக இருந்தாருன்னா அது ஏன் இப்படி இருக்காரு அவர் ஏன்னா எனக்கு வந்து அவரோட பண்ணுற ஃபர்ஸ்ட் படம். ஆனால் நான் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன், எதாவது பண்ணணும்னுட்டே இருப்பேன். இதெல்லாம் முடித்த உடனே என்ன பண்ணார், ஒரு நாள் ஈவினிங், அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் டென்ஸ்டாக இருந்தேன். அப்போ ஈவினிங் என்ன பண்ணார், ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ரூமில் தான் இருக்கீங்களா, நான் சரி அப்படின்ட்டு வச்சுட்டாரு. எனக்கு தெரியல, டக்கான்னு அந்த கதவை தரக்குள்ளே வந்தார். வரும்போது நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் டே டைலாகை பார்த்துட்டு எழுதிட்டு இருக்கேன். அதில் இருக்க இதெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். எதுனா வந்தார், என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நாளைக்கு வந்து எடுக்க போகிற சீனை நான் வந்து செக் பண்ணுறேன், எழுதுறேன். இப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்புறம் வந்து எல்லா நோயும் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா. என்ன சார் பாருங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சீன் எடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, அப்படியே குடிச்சிட்டு வந்து அப்படியே யோசிங்க, இன்றைக்கி நம்ம என்ன எடுத்தோம், எப்படி எடுத்தோம், இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இப்போ வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கணுமே தவிர நாளைக்கு என்ன எடுக்க போகணும்னு குழப்பிட்டு இருக்காரு. அது போல சரியாக இருக்காது. கூலாக இன்றைக்கி எப்படி எடுக்கணும், என்ன பண்ண, ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை இது இப்படி பண்ணியிருக்கலாமா, இல்லை அப்படி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த காலையிலேருந்து என்னென்ன ஷார்ட் எடுத்தீங்க, என்னென்ன சீன் எடுத்தீங்க அப்படின்னு திங்க் பண்ணுங்க அப்படின்னாரு. இப்போ கூலாக இருங்க, அப்படியே ஜம்முன்னு அதை நினச்சிக்கிட்டே அந்த சந்தோஷத்தை தூங்குங்க, உங்களுக்கு நல்ல தூக்கம் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் சொன்னார். இன்னொரு இன்சிடென்ட் என்ன சொன்னாருன்னா, அவர் ஜென்ரலாக சொன்னார், ரொம்ப நல்ல விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்போ நம்மளை விட கீழே ஒரு சப்போஸ் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. அந்த அசிஸ்டண்ட்டு எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் வந்தது. அந்த ஆர்குமெண்ட்டில் யார் வேணால் தப்பு பண்ணியிருக்கலாம், நானே தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை அவனே தப்பு பண்ணியிருக்கலாம். அப்படி அவன் தப்பு பண்ணிவிட்டு நான் அவனோட டிஸ்கஸ் பண்ணி அவனை நான் திட்டியிருந்தானா, ஓகே அது நடந்து போச்சு அப்படின்னோட நம்ம வந்துட்டோம். ஒரு பெரிய ஆள், ஒரு சின்ன ஆள், அவ்வளோதான், நம்ம வந்துட்டோம். நைட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இல்லைப்பா நான் தான் தப்பு பண்ணேன், யோசிச்சு பார்த்தேன், தப்பு ஓ மேலே இல்லை, என் மேலே தான் இருக்குது, நீ எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொன்னால் சார் அவன் தூங்குவான். ஏன்னா நம்ம ஒரு லெவலில் மேலே இருப்போம், அவங்க ஒரு லெவலில் வளர போகிறான். அந்த வளர போகிறவன், ஐயோ நம்ம இவரோட இப்படி சண்டை போட்டுட்டுமே, நம்ம தப்பு பண்ணி அவர் தானே பண்ணார், நம்ம பண்ண மாதிரி அவர் நினைக்கிறாரு அப்படின்னு அந்த குழப்பம் இருக்கு இல்லையா, அதை அவனை தூங்கக்கூடாது. அதனால் நீங்கள் தப்பை அவன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பண்ணதான் சொல்லி அவனுக்கு வந்து அதை வந்து இது பண்ணிடுங்க, அப்போ தான் அவன் தூங்குவான். அது புரியவே இல்லை. அதாவது இட்ஸ் வாட் அ வேல்யூபிள் திங். என்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு நான் வந்து அவன் ஏதாவது தவறு செஞ்சுட்டா கூட நான் திட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆர்குமெண்ட் கொஞ்சம் நேரம் வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி அவனை நான் தான் தப்பு பண்ணேன், நீ வந்து அதெல்லாம் மனசில் வச்சுக்காத, கூலாக இருந்தா அவன் எவ்வளோ நிம்மதியாக தூங்குவான்னு யோசிச்சுக்குவாங்க. என்ன பியூட்டிஃபுல், அற்புதமான விஷயம். எனக்கும் அவருக்கும் உண்டான பிரச்சனை வர மாதிரி இருந்தால் கூட அவர் ஃபோன் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. நானே ஃபோன் பண்ணோம், அவருக்கு நானே ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் ஐ திங்க் நான் தான் வந்து தப்பு பண்ணேன், நீங்கள் இல்லை, நீங்கள் வந்து மனசில் வச்சுக்காதீங்க, ஒன்று இட்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வாட்டி சொன்னார். இந்த மாதிரி நான் பண்ணுவேன், நான் தப்பு பண்ணி அவங்க தப்பு பண்ணால் கூட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், நான் தான் அதெல்லாம் மனசில் இருக்கிறப்ப நான் கூட சில விஷயங்கள் நான் வந்து ஐ மே ஆல்சோ பி ராங் அப்படின்னு சொன்னால் அவன் நிம்மதியாக தூங்குவான். ஏன்னா அவன் யோசிச்சுப்பாரு, நம்ம இவரோட இப்படி பண்ணிட்டோன்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளும் ஒரு சின்னவனும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அவன் நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது. நான் எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்காரு. ஒரு ஹோட்டலில் ரஜினி சார் 8 மணிக்கு போயிட்டாரு, நான் அந்த ஹோட்டலுக்கு நைட் 12 மணிக்கு போகிறேன் அவுட்டோரில், ஒரு ஸ்டார் ஹோட்டல். அப்போ நான் போகும்போது அவன் வந்து என்ன பண்ணா, கீ கொடுக்கல. நிறைய எங்கள் யூனிட்டே அதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். அவன் கீ கொடுக்கல. கீ கொடுக்காத போக நான் கேட்டேன், ஏன் கீ கொடுக்கல, இன்னும் யூனிட்டில் இருந்து இன்னும் ப்ரொடக்ஷனில் இருந்து இன்னும் வந்து அட்வான்ஸ் கொடுக்கல. நாங்கள் சார் நாங்கள் 10 நாள் இங்கே ஷூட் பண்ண போகிறோம், இந்த 10 நாள் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், கிட்டத்தட்ட 14 ரூம் இருக்கு எங்களுக்கு,
அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் இங்கே தான் தங்குறாங்க, பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ்லாம் இங்கே தான் தங்குறாங்க. நீங்கள் இப்போ கொடுக்கலன்னா கூட நாளைக்கு காலையில் நாங்கள் கொடுத்துட்டு தான் நாங்கள் போகணும் சார், வித்தவுட் த ரூல், திஸ் இஸ் த ரூல், இது நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், எங்கள் பிரின்சிபல் தான் அப்படின்னு நான் ஒரு ரிசப்ஷனில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்னன்னா இது நான் எவ்வளோ ஆர்கியூ பண்ணுறேன் சார், அதாவது இங்கே இருக்க போகிறோம், எல்லா ஆர்டிஸ்ட் இங்கே தான் இருக்காங்க அப்படி சொல்லி முடிக்கிறேன். அவர் கேட்கவே மாட்டுறாரு, இல்லை எனக்கு அட்வான்ஸ் கொடுக்காம நான் வந்து ரூம் தர மாட்டேன், கீ தர மாட்டேன். அப்படி மாதிரி ஞாபகம் வந்ததா, நம்ம 12 மணிக்கு வந்திருக்கேன், சார் 8 மணிக்கு வந்துட்டாரு. அப்போ நான் அவரை கேட்டேன், டிட் யூ கிவ் கீ டு மிஸ்டர் ரஜினிகா அப்படின்னு கேட்டேன். நோ, கொடுக்கலையா? கொடுக்கல. உங்களுக்கு அவரை தெரியாது? சார் எனக்கு தெரிஞ்ச என்ன சார், எங்களுடைய இது அதுதான், உங்கள் கம்பெனிலேருந்தே எங்களுக்கு அட்வான்ஸ் வந்ததான் நாங்கள் வந்து ரூம் கொடுத்தோம், என்ன கொடுக்க மாட்டோம். இப்போ 8 மணிக்கு வந்துட்டு 12 மணி வரைக்கும் அவர் எங்கே இருப்பார்? போயிட்டாரா? பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரா? இல்லை வந்து வெளியே என்ன போயிட்டாரா? வேறு ஹோட்டல் போயிட்டாரா? எப்படி? அந்த டைமில் we didn't have this, இந்த ஹேண்ட்ஃபோன்லாம் கிடையாது, செல்ஃபோன்லாம் கிடையாது நம்மகிட்ட. ஓடுறாங்க, வெளியே ஓடுறாங்க. ஐயோ என்ன ஆயிடுச்சு? பார்த்தா ஒரு கார், ஒரு அம்பாசிடர் கார், அது பக்கத்தில் அவருடைய அசிஸ்டன்ட் ஜெயராம் வந்து கை கட்டி நின்றுட்டு இருக்காரு. வெறும் அந்த அந்த டோருடைய அந்த இதில் வந்து அவரோட கால் மட்டும்தான் இவ்வளோ தூங்குறாரு. ஜெயராம் கூப்பிட்டா ஜெயராம் வந்து, சார் என்ன பண்ணுறேன் சார், படுத்துட்டு இருக்காரு சார். சார் எப்போ வந்தார்? 8 மணிக்கு வந்தார். சொன்னாங்க கீ கொடுக்க வந்துட்டார். நான் பண்ண ஆர்குமெண்ட் அவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் போய் இந்த ரிசப்ஷனை போட்டு செம வாங்குவாங்க. இதெல்லாம் நினச்சிங்க மனசில். நான் வந்து அது ஆக்சுவலாக கர்நாடகாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட். நான் வந்து கன்னட படமே இவ்வளோ படம் பண்ணியிருக்கிறேன். ராஜ்குமார் சார், விஷ்ணுவர்தன், இவங்களாம் படம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியாத நான் இப்படி அப்படி நான் என்ன பற்றி சொல்கிறேன், நான் இப்படி ஒரு டைரக்டர், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என் ஹீரோ வந்து நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி நான் அவளை போட்டு எப்படி திட்டணும்னு அந்த அளவுக்கு நான் வந்து என்னை பற்றி நான் சொல்கிறேன். நான் யார், நான் என்ன மாதிரி யார், எனக்கு என்ன பேர், எனக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படி என்னை கேட்டால் என்ன தெரியும் அப்படிலாம் ஏதோ சொல்லிட்டு டங்குன்னு ஒரு கை வந்து பட்டுச்சேன். பட்டோம் என்னடா பார்த்து திரும்பி பார்த்தா ஒரே டைலாக் தான், வாசு சார் நாம யார் நாம சொல்ல கூடாது, நாம யார் நாம சொல்லணும், நம்ம தப்பு பண்ணிடுவோம், நீங்க எதுக்கு அவர்கிட்ட ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னு அவருக்கு எடுத்து கொடுத்தாங்க. சாரி சார், நான் ஒரு சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து காலையில் உங்களுக்கு பே பண்ணிடுவோம். அந்த வார்த்தை என்ன மட்டும் அவனையும் பாதிச்சிருச்சு. நாம யார் நாம சொல்லக்கூடாது, நாம யார் நாம சொல்லணும் அப்படின்றத வார்த்தை வந்து எனக்கு நான் அந்த இடத்துல இருந்து அந்த நிமிஷத்துல இருந்து நிஜமா சொல்றேன். ஒரு கோயிலுக்கு போனா கூட நான் யாரையும் பார்க்க மாட்டேன். முடிஞ்சா அந்த ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போகல தவிர அவங்க பார்த்தப்பறம் சார் நீங்க தானே பி வாசு சார், ஆமா வாங்க சார் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பேரை சொல்லக்கூடாது. அதை வந்து நம்ம பேர் இதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தது தான், எனக்கு அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம். நம்ம யார், எதுக்கு, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்ம அப்படி இப்படின்றதாங்க. சார் அவரோட ஒர்க் பண்ண எல்லாரையும் பாருங்க, ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து they are educated by him. He will educate. அதாவது இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எவ்வளவு பெரிய பாடம், நமக்கு இவ்வளோ பெரிய பாடம். அகம்பாவம், நம்ம ஜெயிச்சோம், நம்ம அப்படி பண்ணிட்டோம், நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்லாம் எதுக்கு சொல்லணும்? அதுல இருந்து அவரே அப்படி இருக்காரு, நான் ஏன்டா அப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை விட்டு கற்றுக்கிட்டு இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஐ யூஸ் டு டெல் ஈவன் மை சில்ட்ரன், எங்கெல்லாம் போகிறோம் அங்கெல்லாம் இந்த கதையை சொல்லணும். அடக்கம் என்பது அல்ல, நம்ம யாருன்னு சொல்றது என்ன, அதெல்லாம் வேண்டாம். அவங்க சொல்லிட்டு நீங்கள் இந்த படம் பண்ணீங்க, அந்த படம் பண்ணீங்க, இந்த படம் நல்லா இருந்தது, அந்த படம் நல்லா இருக்கும், அவங்க சொல்லிட்டு இன்னும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இது நான் சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லணும். அதனால நான் வந்து அடுத்த இன்டர்வியூவில் வேறேன். உங்களால் பல பேர் பிழைக்கிறாங்க, பல டெக்னீஷியன்ஸ் பிழைக்கிறாங்க, பல ஃபேமிலி பிழைக்குது. அந்த அளவுக்கு இருக்கிறது நீ ஆரோக்கியமாக எப்பவே இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ.